إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நேரிய வழியில் நடந்த அத்துணை நன்மக்களின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இறங்கட்டுமாக. இந்த குர்ஆனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் எப்படி மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். அப்படி நம்ம மதிப்பளிக்கணும் அப்படின்னா இந்த குர்ஆனுடைய சொல் அது எப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த சொற்களில் உள்ள நுணுக்கங்கள், அதில் இருக்குகின்ற சில துணுக்குகள், இதனை கொண்டும் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் மதிப்பு கொடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த வகுப்பில் அகிலத்தின் அருட்கொடையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் நன்கு அறிந்தவன், அவனுடைய சொல்ல எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ துறைகள் இருக்குது நம்ம உலகத்தில் நம்ம நல்லா தெரியும். இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்தில் எல்லா துறைகள், எந்த துறைகளை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாலும் அதில் எப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ துறைகளில் எத்தனையோ வல்லுநர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு இயற்பியலாளராக இருக்கட்டும், வேதியியலாளர்களாக இருக்கட்டும், விண்ணியல் பற்றி ஆய்வு பண்ணுறவர்களாக இருக்கட்டும், ஈர்ப்பு விசைகளை பற்றி ஆய்வு பண்ணுறவர்களாக இருக்கட்டும், மண்ணியலை பற்றி ஆய்வு பண்ணுறவர்களாக இருக்கட்டும், இன்னும் சின்ன சின்ன நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி செய்பவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாவித துறைகள்லையும் எல்லாரும் செய்யக்கூடிய அந்த ஆய்வுகள் இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க சில ஆய்வுகள் மேற்கொள்ளுவாங்க. அப்போ அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதை இந்த உலகத்துக்கு சமர்ப்பிப்பாங்க, விளக்கி கூறுபவராக இருப்பாங்க. அப்படி அவங்க விளக்கி ஆராய்ந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அப்படின்னு அந்த ஆராய்ந்தவர்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் அத்தனைக்கும் வாயடைத்து போகிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சொல் மிகவும் உண்மையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய சொல்லில் இருக்கிற அந்த உண்மைகள் எல்லாமே இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்களுடைய துறைகளில் அவங்கவுங்க ஆய்வு செஞ்சவற்றிலிருந்து ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான சிந்திக்கிற ஒருத்தர் என்ன செய்வார்னா, இந்த கருத்துக்களை ஏன்னா அவருடைய கருத்துக்கும் குர்ஆனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை, அந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னா இந்த சொற்கள் எல்லாத்தையுமே படைத்தவனால் தானே சொல்ல முடியும். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் இறைவனால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத எந்த துறை நிபுணர்களாக இருந்தாலும் சரி தான் அதை ஒத்துப்பாங்க. அப்போது இந்த துறை நிபுணர்கள் சின்ன சொற்களுடைய வேறுபாடு கூட என்ன இருக்குது, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எல்லா துறைகள்லையும் ஒருவருக்கு பதில் தர்றதுக்கு ஒருத்தருக்கு பதில் கிடைக்கிது. என்னப்பா இங்கேருந்து ஒரு புவியியலாளர் போகிறாரு, அவருக்கு அதில் சான்று கிடைக்கிது, விண்ணியலில் போகிறாரு, அவருக்கு ஒரு சான்று கிடைக்கிது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸாக இருக்கிற நிபுணர்கள், அதை ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் கூட குர்ஆன்லையும் அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி எல்லா துறைகள்லையும் ஒருத்தருக்கு பதில் கிடைக்கிது. அவர் எல்லா பதிலும் இந்த குர்ஆன்லேருந்து அவருக்கு கிடைக்கிது. அப்படின்னா இது என்னவா இருக்க முடியாது, மனிதனுடைய சொல்லாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்களே அந்த ஆய்வாளர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு.
இந்த குரானில் அத்துணை எண்ணிலடங்கான அறிவியல் உண்மைகள் இருக்குது. ஒரு சொற்களிலிருந்து ஒரு பொருளை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த சொற்களிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களும் தற்கால விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களும் ஒன்றா ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. இப்போ கூட இடையில வந்து ஒரு 50 ஆண்டு இடைவெளியில் வந்து ஒரு ஆய்வு வந்து பண்ணுறாங்க. அதாவது தேனீயை பற்றி ஆய்வுகள் பண்ணுறாங்க. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் எல்லா துறைகளுக்கான அந்த வாசல்களையும் திறந்து வச்ச மாதிரி இந்த தேனீக்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் வந்து சொல்கிறான். இந்த தேனீக்களின் ஆய்வுகள் பண்ணாங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 1970 அந்த பீரியடில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 அறிஞர்கள் வந்து தனித்தனியாக ஆய்வு செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த தேனீயை பற்றின அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த நஹ்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேனீகளை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள், பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடும், உனது இறைவனின் பாதைகளில் எளிதாகச் செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான். அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் நம்ம மிக கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா தஹிதி அப்படிங்கிறது வந்து பெண்பாலை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது. இத்தஹித் அப்படின்னா ஆண்பாலை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அப்போ பீஸில் ஃபீமேல் பீஸ் மேல் பீஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா தேனீக்களில். அப்போது இந்த அனித்தஹிதி அப்படிங்கிற இந்த வார்த்தை பெண் தேனியை வந்து குறித்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த தொடரில் வந்து என்ன சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அப்படின்னா, ஃபசுலுக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டு, அப்போது இந்த ஃபசுலுக்கி அப்படிங்கிறது வந்து அதுவும் பெண்பாலை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் இருக்குது. ஃபசுலுக் அப்படின்னா ஆண் தேனியை குறிக்கிறதா இருக்குது. அப்போது இந்த அனைத்து செய்திகளும் மலைகளிலும் மரங்களிலும் கட்டுபவற்றில் நீங்கள் கூடுகளை அமைச்சுக்கொள்ளுங்க அப்படிங்கிற செய்தியும், பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதும், உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் அப்படிங்கிறதும், உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான், அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது, அதில் மனிதருக்கு நோய் நிவாரணம் இருக்கா அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேனீலையே பெண் தேனீக்கு தான் வந்து குறித்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். குரானை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்காக சொல்லப்படக்கூடிய அனைத்து சொல்களும் அனைத்து சட்டங்களும் பெண்களுக்கும் இணைத்தே வந்து சில சமயங்கள் இருக்கும். அது பொதுவாக அப்படி தான் விதி இருக்குது அரபு மொழியில். அப்போது பெண்ணுக்காக சொல்லணும் அப்படின்னா பெண்ணை குறிப்பிட்டு இறைவன் சொல்லுவான். அது ஆணுக்கு வந்து பொருந்தாது, பெண்ணுக்கே வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போது ஆண்பால் பெண்பால்லாம் என்ன, இந்த பூச்சி வகைகள்லாம் என்ன, எப்படி இருக்கும், ஆண் பூச்சிக்கு என்ன தன்மை, பெண் பூச்சிக்கு என்ன தன்மை, இப்படியெல்லாம் ஒரு அறிவில்லாத எதுவுமே தெரியாத ஒரு காலத்தில் எப்படி இவ்வளவு தெளிவாக வந்து ஒருத்தரால் கூற முடியும்? இன்றைய காலத்தில் கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா அதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி துல்லியமாக இந்த செய்திகள்லாம் சொல்ல முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? அப்போது இது யாரோ சொன்ன வார்த்தை இல்லை, இது வந்து யாருடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பெண் தேனியுடைய அந்த வயிற்றில் தான் மெழுகு சுரக்குது, ஆண் தேனிக்கிட்ட அந்த பண்பு இல்லை, இயற்கையாகவே அது அப்படி படைக்கப்படலை. அதே மாதிரி பெண் தேனி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது அதனுடைய கூட்டை. ஆணுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் இது இல்லை, ஏன்னா பெண்ணுக்கு கொடுக்கு இருக்கும், அதை வச்சு அது வந்து கொத்திடும். ஆனால் ஆணுக்கு அதுவும் கிடையாது, கொடுக்கும் இல்லை. பெண் வந்து என்ன செய்யும்னா அதோடைய கால்களில் கூடை போல் ஒரு அமைப்பு வந்து அதுலேருந்து மகரந்தங்களை சேமித்து வந்து கூட்டில் வைக்கும். ஆனால் ஆணுக்கு அதுவும் கிடையாது. பெண் தேனீக்கள் வந்து உணவை தேடி வந்து ஆணுக்கு ஊட்டி விடும். அந்த உணவு தேடுறதுக்கு கூட அந்த ஆணுக்கு பெண்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த அந்த நீளமான நாக்கு வந்து இல்லை.
பெண்ணுக்கு இருக்குது ஆனால் ஆணுக்கு இல்லை. அப்போது இனப்பெருக்கம் வந்து செய்கிற வரைக்கும் அந்த ஆணை வந்து இந்த பெண் தேனி போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து எடுத்து வளர்க்குது. அப்போ இந்த ஆணுடைய வேலை என்னென்னா இனப்பெருக்கம் செய்கிறது தான். அதுக்கப்புறம் அது எங்கேயோ போய் என்ன ஆயிடுது, மறிச்சு போயிடுது. அப்போது இங்கே ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சொல்லாக இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் வந்து அவனுடைய சொற்களின் மூலியமாக, இது சாதாரண ஒரு மனிதனுடைய சொற்களாக இருக்க முடியாது, இது இறைவனுடைய சொல்லாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளை எல்லாம் மெய்சிலிருக்கிற அளவுக்கு அப்படி நுணுக்கமான சொல்லாடல்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பயன்படுத்தியிருக்கான். அந்த மாதிரி இந்த செய்தி வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் இறைவனுடைய சொல், இதுதான் அல்லாஹுடைய சொல், அவனுடைய வேதத்தை தான் வந்து இவ்வளோ மகத்துவமிக்கவனுடைய அந்த வேதத்தை தான் வந்து நான் வந்து வாசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளிடையே வளரணும். இதுக்கு இன்னொரு நினைவூட்டலையும் வந்து நினைவுபடுத்தினாங்க. அதாவது 30வது அத்தியாயத்தில் 2-3வது வசனங்களை வந்து நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால், அதில் வந்து பார்த்திங்கன்னா, ரோமாபுரியை பாரசீகம் ஜெயித்தது, இன்ஷா அல்லாஹ் நாடுனா ஒரு நாள் ரோமாபுரியும் ஜெயிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அதில் முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், வேதம் வந்து வழங்கப்பட்டவங்க ரோமர்களாக இருந்தாங்க. ஆனால் பாரசீகர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இங்கே மக்காவாசிகளை போல் சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வேதக்காரர்கள் வந்து இப்படி தோல்வி அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தொடரில் வந்து வெற்றி கிடைக்கும்னு சொன்னா இல்லையா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ரோமாபுரி வெற்றி வந்து கிடைச்சிச்சு ரோமாபுரிக்கு. இது வந்து அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை வந்து அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு சான்று வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த இந்த ரோமாபுரியை பாரசீகம் ஜெயித்தது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இந்த தொடரில் வரக்கூடிய ஃபி அத்னல் அர்த் அப்படிங்கிற இந்த வார்த்தை கான பொருள் என்னென்னா, அருகில் உள்ள ஊர் அப்படிங்கிற பொருளை வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இந்த அத்னல் அப்படிங்கிற அதுனா அப்படிங்கிற எழுத்து வந்து எப்படி என்ன சொற்களை வந்து நமக்கு அளிக்குது அப்படின்னா, தாழ்ந்த அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து அது வந்து குறிக்கிது. இந்த அத்னா அப்படிங்கிற சொல்லை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபி அவர்களுடைய காலத்தில் அவங்க சமுதாயத்தினர் வந்து என்ன பண்ணாங்க, அல்லாஹ்விடத்துலேருந்து வந்த அந்த உணவை விட்டுட்டு பூமியில் விளையக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து கேட்டாங்க. அப்போது அவங்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், அந்தஸ்திலும் எதற்கு நீங்கள் வந்து எதை மாற்றுறீங்க, உயர்வான உணவுக்கு பதிலாக தாழ்ந்த உணவை கேட்குறீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கான். அப்போ தாழ்ந்த அப்படிங்கிற சொல்லுக்கு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூ அதுனா பில்லதி ஹுவல் அஹர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அப்போ அதுனா அப்படிங்கிறதுக்கு தாழ்ந்த அப்படிங்கிற பொருள் வந்து குர்ஆனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதா அப்படிங்கிற வார்த்தையை ஊருக்கு பயன்படுத்தினான். அதே மாதிரி இங்கேயும் பலதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஃபி அதுனல் அர்த் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அப்போது இவங்க வந்து ரோமாபுரிய பாரசீகம் வந்து எப்படி இந்த பூமியில் ஒரு பகுதி, இந்த தாழ்ந்த பகுதியில் வந்து வென்றது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால் அர்த் அப்படின்னா பூமியின் தாழ்வான அப்படிங்கிற வார்த்தை வந்து வருது. அப்போது நம்ம எப்போவுமே பூமியில் வந்து மேற்பரப்பு அதை விட கீழ்ப்பரப்பு அப்படிங்கிறத பிரிக்கும் போது கடல் மட்டத்தை கொண்டு தான் வந்து என்ன செய்வாங்க, நிலத்தை வந்து அளப்பாங்க. அப்படி வந்து கடல் மட்டத்தை விட மிக தாழ்வான பகுதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாக்கடல் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கடல் மட்டத்தை விட ரொம்ப தாழ்ந்ததாக 430 மீட்ரு வந்து கடல் மட்டத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. 1412 அடி ரொம்ப குறைவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்ல வரான், இந்த சாக்கடல் மூலியமாக, இந்த தாழ்ந்த பூமியின் மூலியமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது கிபி 614வது நூற்றாண்டில் இந்த பாரசீகத்துக்கும் ரோமுக்கும் நடந்த சண்டையில் பாரசீகம் ஜெயிச்சு அவங்க அந்த சண்டையிட்ட இடம் வந்து என்ன அப்படின்னா, பாரசீகர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா,
ஜெருசலம், சிரியா, ஜோர்டான் இந்த மாதிரியான நகரங்களை வந்து அவங்க வந்து வெற்றி கண்டாங்க. ஆனால் இந்த போர் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா சாக்கடல் பகுதியில் தான் வந்து நடந்திருக்கு. அப்போ உலகத்திலேயே ரொம்ப தாழ்வான பகுதி, கடலுடைய மட்டத்தை விட இவ்வளோ கம்மியாக இருக்கிற அந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு போர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பயன்படுத்தியிருக்கான். அன்னைக்கு எப்படி வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்ல முடிஞ்சிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுங்கிலும் அவனுடைய உபதேசங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நிறைய வழிகளையும் வார்த்தைகளையும் சொல்லாடல்களையும் குர்ஆன் நெடுங்கிலும் வந்து கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஒரு வார்த்தையின் மூலியமாக அதனுடைய வரலாறே வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்து வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன பெண் தேனி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தேனீக்கள்னு தெரியுது. ஆனால் அந்த வார்த்தையினுடைய அந்த நுணுக்கங்களை பார்க்கும்போது நம்மளே மெய்சிலிர்த்து போகிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை துணுக்குகளை எடுத்து காட்டி என்னுடைய மகத்துவத்தை பாருங்கள், நான் வந்து எப்பேற்பட்டவன் ஆற்றலுடையவன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு வந்து நமக்கு எடுத்துரைக்கிறான். அப்போ இந்த உணர்வோடு நாம் என்ன செய்யணும், தனிமையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட படைப்பாளனாக இருக்கான், கண்ணியத்திற்குரிய படைப்பாளனாக இருக்கான். பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்த அல்லாஹ் ஒருவனுடைய அந்த வேதத்தையா நான் வாசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையாக நான் வந்து வாசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நம்மளிடத்துல ஆழமாக பதிய வைக்கணும். அப்படி அந்த உணர்வு ஆழமாக பதிய வைச்சாதான் அந்த உணர்வோடு நம்ம குர்ஆனை அணுகும்போது தான் என்ன நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே பாடங்களில் சொல்லப்பட்டிருந்த அந்த 4 தகுதிகள் வந்து நம்மளிடத்துல வளரும். ஏன்னா இது உலகத்துக்கெல்லாம் தன்னுடைய இந்த குர்ஆனானது உலகத்துக்கெல்லாம் தன்னுடைய அந்த அறிவை வந்து வழங்கியிருக்கு. இப்பேற்பட்ட பேரறிவாளன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை, அந்த உணர்வோடு இந்த குர்ஆனை நம்ம நெருங்கணும். அப்படி நெருங்கும் போது நாம் வந்து நமக்குள்ள பணிவு வந்துடும். நம்மக்கிட்ட எந்த முன்முடிவும் இல்லாமல் நாம் அந்த மலையை வந்து நொறுங்கிய மலையை போல் நம்ம குர்ஆனின் மீது ஒரு பற்றோடு நம்ம அந்த குர்ஆனை வந்து அணுகணும். முன்முடிவுகள் இல்லாமல் வந்து நம்ம அணுகணும். வாழ்ந்து குர்ஆனே என்னுடைய வாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்போ தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு காரியத்துக்காக ஈடுபட போகிறேன். நான் ஈடுபட போகிற என்னுடைய தேவையான மிக முக்கியமான என்னுடைய இயக்கத்துக்கு உந்துகோலாக இருக்கின்ற என்னுடைய உள்ளத்தை நான் இந்த மாதிரியான செய்திகள் மூலியமாக நான் பண்படுத்தும் போது என்னுடைய அறிவு, என்னுடைய சிந்தனை இது எல்லாமே இந்த குர்ஆனை கற்றுக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பாக நான் வந்து ஏற்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த குர்ஆனை வந்து நாம் இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கலை அப்படின்னா நம்ம நேர்வழியை காட்டுற இந்த வேதத்தை விட்டுட்டு வழிகெட்ட ஒரு பாதையில் நோக்கி நம்ம போயிடுவோம். ஏன்னா குர்ஆனே என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி தான் சொல்லுது. ஏன்னா இந்த குர்ஆனை நீங்கள் அணுகும்போது நீங்கள் சரியான முறையில் அணுகலைன்னா அந்த வழிகேட்டுக்கும் இந்த குர்ஆனை என்ன செஞ்சிடும், வழிகேடான ஒரு விஷயத்தை வந்து அந்த மக்களுக்கு அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போது நம்ம இன்றைக்கும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா, இஸ்லாத்தினுடைய பெயரால் நடக்கிற எத்தனை வழிகேடுகள். இது எல்லாமே இந்த குர்ஆனை தானே அவங்க வந்து முன்னிறுத்தி செய்கிறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்க அணுகிற முறையில் தவறளித்தது தான் அதுக்கான காரணம். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபியே இல்லை நம்ம சொல்கிறோம், உண்டுன்னு சொல்கிறாங்க. தர்கா வழிபாடை எடுத்துக்கிறாங்க, கூடு மௌலிது இப்படி எத்தனை விதத்துகளை வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போது ஏன் வந்து அவங்க குர்ஆனை அணுகிற முறையில் தவறளித்தாங்க. அப்போ அவங்க வழி கெட்டதுக்கு காரணம் என்னென்னா அவங்க இந்த குர்ஆனை அணுகிற முறையில் தவறளிச்சிட்டாங்க. தெளிவான சிந்தனை இல்லை, அவங்களுடைய நோக்கம் கெட்ட நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்க நினைக்கிறத குர்ஆன் வந்து அவங்களுக்கே வழங்கிடும். அல்லாஹ்வே சொல்கிறான், யுதில்லு பிஹி கசீரா, எப்படி இந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்ற அந்த வசனம் இடைபெறுதோ அந்த தொடருக்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் அல்லாஹ் வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை சரியாக வச்சுட்டு இந்த குர்ஆனை அணுகுனா, இது யாருடைய வார்த்தைன்னு அணுகுனா தான் அது நல்வழி காட்டும்.
என் மன இச்சைகளுக்கு ஏற்ப என்னுடைய ஆதாரத்தை நான் தேடிக்குவேன். என் எதிரிக்கு அவனுக்கு மாற்று கருத்து சொல்கிறதுக்காக நான் சான்றுகள் அதில் தேடுவேன். என் விருப்பத்துக்கு ஏற்ப என்னுடைய குரானை வளைச்சிக்குவேன். அப்படிங்கிற இப்படி ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம குரானை அணுகிட்டோம். இப்படி ஒரு விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு குரானை அணுகணும் அப்படின்னா நாம் என்ன ஆகிடுவோம், ஒரு வழிகெட்ட ஒரு கொள்கையில் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு நாமளே போடக்கூடிய ஒரு திட்டமாக அது ஆகிடும். அப்போ குரானை அணுகும்போது ஏன் சிந்தனைக்கு, என்னுடைய உணர்ச்சிகளுக்கு, ஏன் மன இச்சைகளுக்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. நான் நேர்வழி பெறணும் அப்படின்னா நான் இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த குரான் என்ன சொல்லுது, அது போல் நான் என்னை மாற்றிப்பேன் அப்படிங்கிற அந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் இதோடைய நேர்வழியை பெறுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே அவங்களுக்காக திறக்கப்படும். அப்போது அவங்களுடைய மனசும் நல்லாயிடும், அவங்களுடைய செயலும் நல்லாயிடும். அப்போ மனமும் செயலும் சேர்ந்து தான் இந்த தகுதிகளை எல்லாம் நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஒரு நல்ல தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம மனசு, நம்ம செயல், இது ரெண்டும் நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல முறையில் இருக்கணும். அப்படிங்கிறத நாம் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிர தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.